முகமது தைஃப் காட்டிய முதலாவது பயங்கரமான அடி இன்றைக்கு விழுந்திருக்கிறது. மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டா, அடிக்கு மேல அடி வாங்கிக்கிட்டு இன்னும் இந்த யுத்தத்தை முடிக்க முடியாம இருக்குது. இன்னைக்கு கேள்வியே எப்படி எழுப்பப்படுதுன்னா, இஸ்ரேல் ஒரு தூது சொல்லி இருக்கிறாங்க. என்ன கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாங்க என்னன்னு கேட்டா, நிரந்தர யுத்த நிறுத்தம்னு வந்துக்குருவோம் அல்லது யுத்த நிறுத்தம்னு வந்துக்குருவோம். ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நிறுத்துறதுக்கு ஒப்புக்கொள்றோம். ஈரானை எங்களுக்கு தாக்க வேணாம்னு சொல்லுங்க. பென்குரியன் விமான நிலையம் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற பயத்தால் இஸ்ரேலுடைய விமான நிலையம் காலியாகி போயிருக்கிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. இந்த செய்திகளை நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இது நேற்று நடைபெற்ற சம்பவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 307 நாட்களாக காசாவிலும் காசாவையொட்டிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து வருகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் கடுமையாக முன்னகர்த்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக யஹ்யா சின்வாருடைய அரசியல் பிரவேசம், அரசியல் ரீதியிலான தலைமைத்துவத்தை கையில் எடுத்ததற்கு பிறகு தற்போது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய முழுமையான கட்டுப்பாடு யஹ்யா சின்வாருடைய அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு முகமது தைஃப் கையில் மொத்தமாக கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே முகமது தைஃப் காட்டிய முதலாவது பயங்கரமான அடி இன்றைக்கு விழுந்திருக்கிறது. அதனுடைய வீடியோக்களை நீங்கள் அல் ஜஸீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு நாமும் பார்க்க முடியும். கரெக்டாக துல்லியமாக அடிக்கிற பல தாக்குதல்களை தற்போது அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும், காசா மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பது உலக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பல நாடுகளுடைய தேர்தல்களிலும் இது எதிரொலிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் மாறி இருக்கிறது. இப்படியான நிலையில் தான் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பாலஸ்தீனத்தின் தைர் அல் பலா பகுதிகளிலே பாரிய பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு 2 பாடசாலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் 12 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 30க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார நிறுவனம். இந்த நிலையில் தான் காசா மீதான தாக்குதல்களை தொடர்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு பாடசாலைகள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு நாங்கள் அங்கிருந்த ஹமாஸை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம்தான், ஹமாஸ் என்றால் இஸ்ரேலின் பார்வையில் யார் என்றால் காசாவில் இருக்கிற அத்தனை பேருமே அவர்களின் பார்வையில் ஹமாஸ் தான். ஒரு குழந்தை பிறந்தால் ஹமாஸ் தான் பிறந்திருக்கிறது. ஒரு முதியவராக இருந்தால் அவரும் ஹமாஸ் தான். யாராக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில் ஹமாஸ். எனவே குழந்தையை கொன்றாலும் முதியவர்களை கொன்றாலும் பெண்களை கொன்றாலும் அது அவர்களுக்கு பெரிய விவகாரம் அல்ல. இதே நேரத்தில் இன்னைக்கு 307 நாட்களாக பல சகோதரர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விதான், இவ்வளவு 40,000க்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கொன்று குவித்திருக்கிறது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸால் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை என்று கேட்கிறார்கள். செய்ய முடியவில்லை என்கிற கேள்வி பிழையானது சகோதரர்களே. அவர்களுக்கு 100க்கு 1000 மடங்கு அப்படி செய்ய முடியும். ஆனாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடாக ஹமாஸை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய வரம்புகளுக்குள் நின்றுதான் அவர்களுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, யுத்தகலத்தில் கூட மரங்களை கூட துண்டிக்க கூடாது, வெட்டக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு அழகான யுத்த தர்மத்தை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் எக்காரணம் கொன்றும் மாற்று மத தலைவர்கள், மத போதகர்கள், மத தளங்கள் என்று யுத்தத்தை காரணம் காட்டி அப்படியான அநியாயங்களை செய்யக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் மக்களுக்கு விதித்திருக்கக்கூடிய யுத்த தர்மங்களாக இருக்கிறது, யுத்த விதிமுறைகளாக இருக்கிறது. எனவே தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பது எப்படி ஷஹீதுடைய அந்தஸ்தை தருமோ, தங்களுடைய நாட்டுக்காக அவர்கள் தியாகம் செய்வது எப்படி மறுமையிலே அவர்களுக்கு வெற்றியை தருமோ, அதே போன்றுதான் அவர்கள் அநியாயம் செய்துவிட்டால் அது அவர்களுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்பதால் மிக கவனமாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ராணுவ கிடங்குகளை நோக்கித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்திலும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது இல்லை.
அதே நேரத்தில் உலகத்தில் எங்கேயுமே ஹமாஸ் நாடு விட்டு நாடு போய் தாக்குதல் நடத்தியதாக நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் தான் ஹமாஸை பயங்கரவாத பட்டியலில் மாபெரும் நாடுகள் கூட சேர்க்காமல் இருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன் உள்ளிட்ட ஒரு சில நாடுகளை தவிர வேறு யாரும் ஹமாஸை பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதில்லை. காரணம் என்னன்னா, நாடு தாண்டி அவங்க போய் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து யாராவது ஹமாஸ்ல சேர்றேன்னு சொல்லி போனா அவர்களையும் சேர்க்க மாட்டார்கள். அவங்க சொல்லிடுவாங்க, நாங்க எங்க நாட்டை பார்த்துக்கிறோம், நீ ஓம் வேலையை பாருன்றவாங்க. அதனால வெளியிலிருந்து யாரையும் அவர்கள் இணைப்பதும் இல்லை. தங்களுடைய நாட்டுக்கான போராட்டத்தை அவர்களே தான் முன்னெடுத்து வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதில்லை. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்தார்களே தவிர அவர்கள் நினைத்திருந்தால் அங்கிருக்கக்கூடியவர்கள் மீது பயங்கர தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்களை கைது செய்துவிட்டு வந்தார்கள். ஹமாஸ் வந்ததற்கு பிறகு ஹமாஸினுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஹெலிகாப்டரில் இருந்து துப்பாக்கி சூடுகளை நடத்தி அவர்களுடைய மக்களை அவர்களே கொன்று குவித்துவிட்டு ஹமாஸின் மேல் பழியை போட்டார்கள். ஆனால் அதுவும் பச்சை புழுகள் பச்சை பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்ன அநியாயம் நடந்தால் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் ஹமாஸ் நினைச்சாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற ஒரு 10,000 பேரை கொல்ல முடியாதான்னா முடியும். ஆனால் செய்ய மாட்டார்கள், செய்யவும் கூடாது. செய்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எதிரானது, வெளிப்படையான பயங்கரவாதமாக மாறிவிடும் என்பதால் அதை அவர்கள் செய்வதில்லை. இதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கும் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய வடக்கு காசாவினுடைய சில பகுதிகளிலிருந்து உடனடியாக, குறிப்பாக தைர் அல் பலா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அங்கிருக்கக்கூடிய மக்களை வெளியேறுமாறு பணித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். நேற்றைய தினம் தெற்கில் இருக்கக்கூடிய மக்களை வடக்கை நோக்கி விரட்டினார்கள். இன்றைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய மக்களை தெற்கை நோக்கி விரட்டி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் கணக்கின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் கூட இத்தோடு 19வது தடவையாக அவர்கள் வெளியேறுகிறார்கள், அகதிகளாக ஆகிறார்கள். காசாவை பொறுத்தவரையில் அவர்கள் தங்குவதற்கோ தூங்குவதற்கோ அமைதியாக இருப்பதற்கோ நிம்மதியான வாழ்க்கையை கழிப்பதற்கோ எந்த இடமும் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் நோ சேஃப் ஜோன் என்று அங்கிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எந்த இடமுமே பாதுகாப்பானதாக இல்லை. இன்றைக்கு நாம் ஒரு வீடியோவை பார்க்க இருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் பாதுகாப்பாக மக்கள் இருக்கிற டென்ட்டுகளுக்குள்ள எப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நாட்டினுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டெடரோத் என்கிற நகரத்தின் மீது இன்றைக்கு ஜிஹாத் அல் இஸ்லாமியா அமைப்பினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேட் சார்பாக பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது சிடிபி, ஐஎஸ்டபிள்யூ ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள். அதே நேரத்தில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பெய்த் ஹனூன் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் பெய்த் ஹனூன் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது மீண்டும் வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களும் அகதிகளாக வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பெய்த் ஹனூன் பகுதிகளிலே உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு குறைந்தது 18க்கு மேற்பட்ட பாரிய ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேடும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் தைர் அல் பலாவை தாண்டி கான் யூனிஸ் பகுதிகளிலும் பலமான பதிலடிகளை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மவாசி கேம்ப் பகுதிகளில் இருக்கக்கூடிய மனிதாபிமான மண்டலத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கெதிராகவும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு சில வீடியோக்களை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான் நமக்கெல்லாம் தெரியும். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மிக முக்கியமான அறிஞர்களில் இமாம்களில் ஒருவர் தான் இக்ரிமா சப்ரி, ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள். இதற்கு முன்பதாக ஜெருசலமினுடைய முன்னாள் கிராண்ட் முஃப்தியாக செயல்பட்டவர், ஜெருசலத்தினுடைய முஃப்தியாக செயல்பட்டவர். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய உச்ச இஸ்லாமிய கவுன்சிலுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறார். பாலஸ்தீன் இஸ்லாமிக் கவுன்சிலுடைய சுப்ரீம் கவுன்சில் தலைவராக தற்போதும் 85 வயதாக இருக்கக்கூடிய இக்ரிமா சப்ரி அவர்கள் செயல்பட்டு வருகிற
நேரத்தில் தான் கடந்த வாரம் ஜுமா பேருரையிலே அவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களை தியாகி என்று புகழ்ந்து பேசியிருந்தார். உண்மையில் அவர் தியாகியும் கூட, ரஹிமுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். அதை சொல்லி அவர் பேசியது மட்டுமல்லாமல் அவருக்காக ஜனாசா தொழுகையும் காயிபு ஜனாசா தொழுகையும் இக்ரிமா சப்ரி அவர்கள் நடத்தி இருந்தார்கள். நடத்திய அடுத்த கணமே அவரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழையக்கூடாது என்கிற தடைகளை விதித்திருந்தார்கள். பின்னர் இவர் விடுதலை செய்யப்பட்டாலும் பள்ளி வாயிலுக்குள் நுழையக்கூடாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எதிர்வருகிற 6 மாதங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் நுழைய முடியாது என்கிற தடையை விதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குண்டான ஒரு அநியாயம் என்று பாருங்க. தங்களுடைய பள்ளிவாயல் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலம், அந்த புனித தலத்தினுடைய பேஷ் இமாமாக அறிஞராக இருக்கிறார். தங்களுடைய நாட்டின் சுதந்திர போராளிகளுக்காக அவர் மிம்பர் மேடையை பயன்படுத்தி இருக்கிறார். யதார்த்தமான உண்மையை விவரித்திருக்கிறார். அதற்கு எதிராக உங்களுடைய நாடாக இருந்தாலும் உங்களுடைய பூமியாக இருந்தாலும் நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று சொல்லி அவருக்கு எதிரான தீர்ப்பை அளித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ நீதிமன்றம். இப்படி அநியாயகரமான பலவிதமான செய்திகளையும் செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் மிக முக்கியமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. செங்கடலிலே வரக்கூடிய கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் கான்செப்ட் ஆனோ என்கிற ஒரு கப்பல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருந்ததாக அறிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருந்ததாக அறிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் கான்செப்ட் கப்பல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்க மேலே எந்த அட்டாக்கும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்க ராணுவ கப்பலும் எங்கள் மீது எந்த அட்டாக்கையும் ஹூதிகள் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலே அந்த அறிவிப்பை விடுத்திருந்த அமெரிக்காவினுடைய ராணுவம் பின்னர் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆம் சில தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன மாதிரியான தாக்குதல் என்பதை அவர்கள் விவரிக்கவில்லை. மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டா, அடிக்கு மேல அடி வாங்கிக்கிட்டு இன்னும் இந்த யுத்தத்தை முடிக்க முடியாம இருக்குது. எனவே தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய்க்கு மேல் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. 92,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அநியாயத்தின் உச்சகட்டம் அது. ஆனாலும் இந்த யுத்தத்தில் யார் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் நிச்சயமாக பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மரண அளவு என்பது ராணுவத்தின் மரண அளவு கிடையாது. அப்பாவி பொதுமக்கள் 40,000 பேரை கொண்டுவிட்டு நாங்க தான் வீரன் என்று சொல்றதுக்கு பேர் வீரமாது. அவங்க யாரை கொண்டிருக்கணும்? கஸ்ஸாம் பிரிகேடை கொண்டிருக்கணும், ஹமாஸினுடைய ராணுவத்தை அழிச்சிருக்கணும். இதுவரைக்கும் அழிச்சாங்கன்னா 10 மாதங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்பது இஸ்ரேல் போன்ற உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்த பில்டப்புக்கு அவர்கள் மிக கோழைகளாக மாறியிருக்கிறார்கள். அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்பதை நாம் தினம்தோறும் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் கப்பல்கள் மீதான தங்களுடைய தாக்குதல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஹூதிகள் படைப்பிரிவு. அதிலும் குறிப்பாக ஹூதிகளுக்கு ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் கிடைத்திருக்கிற செய்திகளை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஹூதிகள் அந்த தாக்குதல்களை எப்பொழுது ஆரம்பிக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் ஈரான் இதுவரை தாக்குதலை ஆரம்பிக்காமல் இருக்கிறது. அது தொடர்பாக பின்னால் பார்க்கவும் இருக்கிறோம். இதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியும் வருகிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் ஹூதிகளுடைய ஆளில்லா விமானங்கள் 2ஐயும் ஏவுகணைகள் 2ஐயும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் மிக முக்கியமாக அனைவரிடத்திலும் எழுந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான், ஈரான் என்ன செய்ய போகிறது? தாக்குமா தாக்காதா? எப்பொழுது தாக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஈரான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பதிலடி அவர்களுடைய ஷியா சிந்தனை பிரகாரமே ஒருவரை பழிவாங்குவது என்றால் ஒரு சிகப்பு கலர்ல யா ஹுசைன்ங்கிற கொடியை ஏற்றிடுவாங்க. அந்த கொடியை அவர்கள் ஏற்றியதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் பழிவாங்கத்தான் போகிறார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் எப்பொழுது எப்படி என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி அவசரமாக எல்லாமே நடந்துராது. ஒரு நாடாக பிராந்திய மட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் அவர்கள் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். OIC
OIC என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸினுடைய கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இஸ்மாயில் ஹனியாவினுடைய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா வாய் திறந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் துணையாக வராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு எதிராக நின்று விடாதீர்கள் என்கிற கருத்துப்பட ஈரான் பேசி இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல் விமானங்கள், ஈரானுடைய தாக்குதல் ஆயுதங்கள் எங்களுடைய வான்பரப்பை மீறி சென்றால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம், எங்கள் வான்பரப்பை ஈரானுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் தாக்குதலுக்கு என்று சவுதி அரேபியா, ஜோர்தான், எகிப்து ஆகிய நாடுகள் அறிவித்து இருக்கிறார்கள். இப்படி அறிவித்துக் கொண்டு நீங்க பதிலடி கொடுங்கன்னு சொன்னா கொடுக்கிறது சாதாரணமானதில்லை. அவர்களையும் எதிர்த்து கொண்டுதான் இவர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதால் எப்பொழுது செய்ய போகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிற நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தினுடைய ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு ஐநாவுக்கான ஈரானிய தூதுக்குழுடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். நீங்க இஸ்ரேலுக்கு அடிப்போம்ங்கறிய, எப்ப அடிக்க போறிய, எப்படி அடிக்க போறிய என்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. கேட்டதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பதில் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரே நேரத்தில் 2 முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. முதலாவது என்னன்னு கேட்டா, காசாவில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை வெளியேற்றுவதற்கான வேலைகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. 2 வேலை. முதலாவது வேலையில் 2 வேலை இருக்குது. முதல்ல என்னன்னு கேட்டா, அரசியல் ரீதியாக உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான, நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இராணுவ ரீதியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மொத்தமாக காசாவை விட்டு வெளியே வரும். நிரந்தர யுத்த நிறுத்தம், இராணுவம் மொத்தமாக வெளியேறுதல் என்று சொன்னாலே காசாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பது. அப்படி நாங்கள் முதலாவது செய்ய வேண்டி இருக்கிறது. 2வது நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை தான் தியாகி இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணத்திற்கு பழி தீர்ப்பது, இஸ்ரேலை தண்டிப்பது. அது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டியது, அது நிகழாமல் இருப்பது என்று சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கேள்வியை எப்படி எழுப்பப்படுதுன்னா, இஸ்ரேல் ஒரு தூது சொல்லி இருக்கிறாங்க. என்ன கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டா, நிரந்தர யுத்த நிறுத்தம்னு வந்துக்கிறோம், அல்லது யுத்த நிறுத்தம்னு வந்துக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நிறுத்துறதுக்கு ஒப்புக்கொள்கிறோம், ஈரானை எங்களுக்கு தாக்க வேணாம்னு சொல்லுங்க. அதுக்குத்தான் ஈரானுடைய தூதுக்குழு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் நடக்காது. யுத்த நிறுத்தம் என்பது வேறு, காசாவினுடைய தீர்வு என்பது வேறு, எங்க நாட்டுக்குள்ள வந்து இஸ்மாயில் ஹனியாவை கொலை செஞ்சதுங்கிறது வேறு. அதற்கு நிச்சயமாக பதிலடி உண்டு, அதை நாங்கள் பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜியோனிஸ்டுகள் இனிமேல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கை வைப்பதற்கு வாழ்க்கை ஊராகவும் வருத்தப்பட வேண்டும், அதற்கான வேலையை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி, முன்னாள் ராணுவ தளபதி பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை அரசாங்கத்தின் மீது முன்வைத்திருக்கிறார். அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், நெதன்யாகுவும் அவருடைய அரசாங்கமும் ஹமாஸினுடைய கைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கைதிகளையும் கொன்று குவிக்கிற வரைக்கும் சமாதானம் என்றொன்றுக்கு வரமாட்டார்கள். அவங்களை பொறுத்தவரை ஆட்சி தான் முக்கியம், அந்த மக்களுடைய உயிர் அவங்களுக்கு முக்கியம் இல்லை என்று கருத்து சொல்லி இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முன்னாள் ராணுவ தளபதி மோஷே யாலோன், ராணுவத்தினுடைய தளபதி அவர் தான், முன்னாள் தளபதி. அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, நெதன்யாகு மிக முக்கியமாக அவருடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறார். யுத்தத்தை, போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்று வந்தாலே அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வலதுசாரி உறுப்பினர்களை திருப்திப்படுத்துகிற வேலையை தான் அவர் செய்கிறாரே தவிர, இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து நாட்டுக்கு நிம்மதியை கொண்டு வருகிற வேலையை அவர் செய்வதற்கு தயாரில்லை. அதிலும் குறிப்பாக தேசிய பாதுகாப்பு மந்திரியாக இருக்கக்கூடிய இதாமர் பென்கிவிரை பொறுத்தவரையில், அதே போன்று நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மோரிச்சை பொறுத்தவரையில், இந்த 2 பேரும் தான் நெதன்யாகுவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச்ங்கிறவன் இருக்கிறானா இல்லையா, இவன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அத்தனை காசாவினுடைய மக்களும் பட்டினியால செத்தா கூட எங்களுடைய யுத்தத்தை நிறுத்துவது நியாயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறான். அதற்கு எதிராகவும் அவர் பேசியிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் பட்டினியால் வாடியினாலும்
அது நியாயம்தான், எங்களுடைய மக்களை நாங்கள் மீட்டுக் கொண்டு வருகிற வரைக்கும் என்று இவர் சொல்லி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று முன்னாள் இராணுவ தளபதியே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரியான நேரத்தில் தான் இவர்கள் இருவரும் தான் நெத்தனியாகுவை ஆட்டி படைக்கிறார்கள். எனவே உடனடியாக போர் நிறுத்தம் தான் இதற்கான தீர்வு என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் ஹாரெட்ஸ் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஹைஃபா என்கிற நகரம். ஹைஃபா துறைமுகத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. இஸ்ரேலுடைய மிக முக்கியமான போர்ட் இது. இந்த போர்ட் என்பது செங்கடல் பார்டரில் வரக்கூடிய போர்ட். இந்த துறைமுகத்தில் எது எங்கே இருக்குங்கிற வீடியோவை தான் அண்மையில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த துறைமுக நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயங்கர அச்சத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா மட்டுமல்ல, நேற்றைய தினம் பிபிசி கூட, ஆங்கில பிரிவை நீங்கள் போய் பார்க்க முடியும், அவர்கள் கூட இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் இருக்குதா இல்லையா, ஒரு பில்டிங்கை கட்டும்போது அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் கட்டுவாங்களா இல்லையா, இந்த அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் அனைத்தையும் பெரும்பாலும் இஸ்ரேல் மருத்துவமனைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதற்குள் பொருட்களை சேமித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரானோ ஹிஸ்புல்லாக்களோ பழிவாங்குற தாக்குதல் நடத்தும் போது முதன்மையாக ஹைஃபாவை தான் தாக்குவாங்க என்று நினைக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நகரத்தில் இங்கே தான் பெட்ரோ கெமிக்கல் இருக்கிறது. அதே போன்று பெட்ரோலியம் சார்ந்த பல விவகாரங்கள் இங்கே இருக்கிறது. 800 தொடக்கம் 1500க்கும் மேற்பட்ட ரசாயனங்களை செய்யக்கூடிய, இறக்குமதி செய்யக்கூடிய ஆபத்தான ரசாயனங்களை கொண்ட பகுதியாக இது இருக்கிறது. ஏன்னா ஒரு நாட்டில் பல மருந்துகள் வந்து இறங்கும், பல கெமிக்கல்ஸ் வந்து இறங்கும், ஏற்றுமதி நடக்கும். அந்த வேலையெல்லாம் போர்ட்டில் தான் நடக்கும். இதை சுற்றி நிறைய தொழிற்சாலைகள் இருப்பதாகவும், இஸ்ரேலை நோக்கி ஈரானோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ அந்த தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால எப்படியாவது இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற இஸ்ரேல் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை அண்டர் கிரவுண்டுக்குள்ள, பங்கருக்குள்ள கொண்டு போவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் எங்களுடைய பதில் கண்டிப்பாக பதிலடி பயங்கரமாகத்தான் இருக்க போகிறது என்பதையும் மீண்டும் லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா, இன்றைய தினமும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய சோல்ஜர்ஸாக இருக்கக்கூடிய அமீன் பத்ரேன் என்கிறவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்க ஒரு சோல்ஜர், அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதற்கான காரணமாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னு கேட்டா, எத்தனை பேரை ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக இஸ்ரேல் கொன்றாலும் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை ஏவுவதை நிறுத்தவில்லை. இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட கத்தியுக்ஷா ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள். அதே போன்று புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்த, பயங்கரமான ஏவுகணை அது, அந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க. புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள், புர்கானை பொறுத்தவரை 300 to 600 கிலோ வரைக்கும் வெயிட் வெடிபொருட்களை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஏவுகணைகள், அப்படி பயங்கரமான அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஃபலக் என்கிற ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரே நேரத்தில் ஃபலக், புர்கான், கத்தியுக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய தாக்குதல்கள் குறைவில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. லெபனானில் இருந்து இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் இருக்கிறதுனால எப்படியாவது அவர்களுடைய ஆட்களை நம்ம அழிப்போம் என்று அவர்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களை கொல்லலாம்னு பார்க்குறாங்க. அதுவும் அப்பப்போ ஒவ்வொருவரைத்தான் அவர்களால் கொல்ல முடிகிறதே தவிர மொத்தமாக செய்ய முடியவில்லை என்பதையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கும் மர்ஜ் என்கிற இராணுவ தளத்தின் மீது பாரிய கத்தியுக்ஷா வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மதியம் 1:20 மணி அளவில் அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவம் சார்பாக இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அதிலே தான் போட்டியிடவில்லை என்று விலகி இருக்கிறார். அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் என்கிற தற்போதைய அமெரிக்காவினுடைய துணை அதிபர் போட்டியிடுகிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறவர் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவருக்கு மத்தியிலே பிரச்சாரங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் மிச்சிகன் மாநிலத்தில் அவர் நடத்திய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள், ப்ரோ பாலஸ்தீனியன் குரூப் வந்து அவருக்கு எதிராக கொடியேந்தி இருக்கிறார்கள். அவருடைய பேச்சை நிறுத்த சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் கொலைகாரி, நீங்கள் இதற்கு துணை போனவர், உங்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்று அவருடைய பேச்சுக்கு இடையூறு செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் கமலா ஹாரிஸ் இப்படி ஒன்றை எதிர்கொள்ளவில்லை என்றும், நேற்று
நேற்றைய தினம் அவருக்கு எதிராக மக்கள் வீதிக்கு எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்பதனாலும் அடுத்ததாக அவருடைய செல்வாக்கு மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமே என்னன்னு கேட்டா, இவ வேணாமண்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தா அவன் இதை விட பைத்தியமா இருந்துருவானோங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு தெரியும், கடந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது என்ன எல்லாம் செஞ்சாருங்க நமக்கு தெரியும். ஆனா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு விவரத்தை நம்ம நம்ப முடியும், எந்த ஒன்னையும் போல்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா WHO பணம் கொடுக்கறத நிறுத்தினதா, அந்த கொரோனா விஷயத்தை நிறுத்தினதாக இருக்கலாம், சீனாவுக்கு எதிராக பகிரங்க குற்றச்சாட்டு சொன்னதாக இருக்கலாம், அதே மாதிரி ஜெருசலத்தை வந்து தன்னிச்சையாக அநியாயமாக தலைநகரமாக ஆக்கினதாக இருக்கலாம். இந்த மாதிரி சில வேலைகளை எவனுக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆளு சில நேரங்களில் ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த சண்டையை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டபுள் ஸ்டேட் 2 ஸ்டேட் கொடுத்துட்டு போய்கிட்டே இரு என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. ஆனால் அதற்கு மாற்றமாக நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது என்கிற நிலையில் தான் கமலா ஹாரிஸுக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான், அணுகுண்டு போடப்பட்ட ஜப்பானுடைய நாகசாகி நகரத்திலே வருடா வருடம் நடைபெறக்கூடிய நினைவேந்தலுக்கு இஸ்ரேலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் இதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டால் மெயின் காரணமாக சொல்லப்படுவது என்னென்று சொன்னால், காசாவில் நடக்கிற இவ்வளவு அநியாயத்தை அங்க மக்களை கொன்று குவித்து கொண்டு அணுகுண்டு அளவுக்கு குண்டுகளை போட்டுக்கிட்டு இங்க அணுகுண்டு போட்டு மக்கள் செத்ததற்கு எதிராக வந்து அனுதாபம் தெரிவிப்பதை ஜப்பான் விரும்பவில்லை. ஓரளவுக்கு ஜப்பான் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து மற்ற நாட்டு மக்களை விட ரொம்ப மனிதநேயத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. பல விடுத்தம் நம்ம அதை அவதானிக்க முடியும். அந்த அடிப்படையில் நாகசாகியிலையும் ஹிரோஷிமாவிலையும் நடத்தப்படக்கூடிய இந்த அணு குண்டு போடப்பட்ட விவகாரத்திற்கான நினைவேந்தல் நிகழ்வு, அந்த மக்களை நினைவு கூறுகிற நிகழ்விலே பல நாடுகள் பங்கு கொள்ள இருந்த அதே நேரம் இஸ்ரேல் வரக்கூடாது என்கிற தடையை விதித்து அசிங்கப்படுத்தி இருக்கிறது ஜப்பான். அவர்கள் இப்படி சொன்னதற்கு பிறகு இந்த முடிவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இன்றைக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரேலியா, அதே போன்று கனடா ஆகிய நாடுகள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பல பேரும் கோரிக்கை விடுத்தாலும் அவர்கள் மசிவதாக இல்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிவித்து விட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான இந்த தாக்குதலை பாருங்கள். சராயா அல் குதுஸ் நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். நெட்சாரிம் காரிடோர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், பாரிய அவர்களுடைய அயன்டோம் எல்லாம் அங்க ஒர்க் பண்ணவே இல்லை, போலியாக அயன்டோம் இருக்குது, நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தடுக்கிறதா இருந்தால் இது போகிற வழிக்குள்ள தடுக்கப்பட்டிருக்கணும். திட்ட தெளிவாக இஸ்ரேலை நோக்கி, ஸ்டடத்தை நோக்கி, அதே போன்று இஸ்ரேலுடைய பல நகரங்களை நோக்கி அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்திய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது. இந்த வீடியோ நேற்று இரவாகும் போது நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த வீடியோவில் அவர்கள் எப்படி இஸ்ரேலிய இராணுவத்தை டேப் பண்ணி அழிச்சாங்க தான் நீங்க இங்க பாக்குறீங்க. 1 2 3 4 பேர் வரக்கூடிய காட்சி அவங்க காட்டுறாங்க. இதுல நீங்க பார்க்கலாம் 4 பேர் வர்றாங்க. இந்த முன்னுக்கு வர்றாங்க பாருங்க, ஆசாமிகள் சாகரத்துக்குண்டே வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இன்னும் வர்றாங்க பாருங்க, இங்க 4 பேர் போயிட்டாங்களா, இதுல ஒரு 4 பேர் வர்றாங்க. இந்த என்றாங்க 5 6 7 8 வர்றாங்க. வரும்போது இந்த இடத்துக்கு இந்த 4 பேரும் போகும்போது இந்த இது உங்களுக்கு மறைத்து தான் காட்டப்படும். இந்த இடத்துல அட்டாக் நடைபெறக்கூடிய காட்சி இங்க பாருங்க, வெடிக்கிற காட்சி நீங்க பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி போன 4 பேரும் டேப் பண்ணி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. யஹியா சின்வாருடைய அரசியல் தலைமைத்துவம் ஏற்புக்கு பிறகு நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு பயங்கரமான தாக்குதலாக இது காட்டப்படுகிறது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, வீடியோ போட்டே இவங்களை அழிச்சதை ஹமாஸ் காட்டி இருக்கிறது. ஆனால் இப்படி எங்கள் ஆக்கள் செத்துட்டாங்க என்று இதுவரைக்கும் ஆசாமிகள் ஒத்துக்கொள்ளலை. அப்போ இவ்வளவு தெளிவாக நடக்கிறதை ஒத்துக்கொள்ளாதவன் தான் மற்ற தாக்குதல்களை ஒத்துக்கொள்வானா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், பென்குரியன் விமான நிலையம் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற பயத்தால் இஸ்ரேலுடைய விமான நிலையம் காலியாகி போயிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நாட்டினுடைய விமான நிலையம் மொத்தமாக ஆட்கள் இன்றி சோபை இழந்திருக்கக்கூடிய காட்சி தான் இது. பல பேரும் அவர்களுடைய வருகைகளை கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது. குழந்தைகளை தூக்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஓடக்கூடிய காட்சி. இதெல்லாம் அந்த மக்கள் தங்குகிற டென்ட் ஏரியாவில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் போட்லையும் அதே போன்று வான்வழியாகவும் பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு அநியாயத்தை தொடர்ந்து அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹிஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய காட்சி, தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள். இது ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய இலக்குகளை குறிப்பாக வைத்து அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களும் காசாவுக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கு எதிராக நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பதாக காசாவிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக ஒரு நிதியத்தை, ஜனாதிபதி நிதியத்தை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காசாவுக்கான நிதி சேகரிப்பை அறிவித்திருந்தார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய பல பேரும் கோடிக்கணக்கான நிதியுதவிகளை காசா அப்பாவிகளுக்காக வாரி வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிதிகளை UNRWA இடம் 2 தடவைகள் இதற்கு முன்பதாக இலங்கை அரசாங்கம் ஒப்படைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இறுதிக்கட்ட நிதி சேகரிப்பையும் UNRWA இடத்தில் வழங்கியிருக்கிறது இலங்கை அரசாங்கம். இந்த செய்திகளை நீங்கள் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இது நேற்று நடைபெற்ற சம்பவம். 7ஆம் தேதி இந்த மாதம் நேற்றைய தினம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கம் சார்பாக UNRWA அதிகாரி, இங்கே இலங்கைக்கான அதிகாரி வந்திருக்கிறார். பாலஸ்தீனத்தினுடைய இலங்கைக்கான தூதுவர் இங்கே நிற்கிறார். அவர் இடமாற்றமாகி போவதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த இருவரையும் அழைத்து வைத்து வெளிவிவகார பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். கிட்டத்தட்ட 5,90,000 US டாலர், இது ருபீஸ் கிடையாது, US டாலர்களை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா UNRWA இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதில் ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இன்னைக்கும் இந்த புகைப்படம் வந்ததோட சில பேர் உட்கார்ந்துக்கிட்டு இது சரியா போகுமா, சரியா போய் சேர்ந்ததா, அவர் கொடுக்கல இவர் கொடுக்கல என்று சொல்லிக்கிட்டு எல்லாவற்றிலும் அரசியல், எல்லாவற்றிலும் என்ன நடக்குதுங்கிறது கூட தெரியாம, தலையும் தெரியாது காலும் புரியாமல் மொட்டை தலைக்கு முட்டுக்காலுக்கு முடிச்சு போடுற விதமாக எதையாவது சில பேர் உளறி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, காசா மக்களுடைய விஷயத்தில் பொலிட்டிக்கல் பண்ணாதீங்க. அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க, முதல் கட்டமாக அரசாங்கமே 1 மில்லியன் US டாலர்களை இலங்கை அரசாங்கம் சார்பாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் UNRWA இடத்துல. 2ஆம் கட்டமாக ஒரு தொகை பணத்தை என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி UNRWA அதிகாரிகளை அழைத்து அவர்களிடத்தில் கொடுத்திருந்தார்கள். 3ஆம் கட்டமாக 5,90,000 அமெரிக்க டாலர்கள் நேற்றைய தினம் மீண்டும் UNRWA இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, சில பேர் தமிழ்ல நியூஸை பார்த்துட்டு அதுக்கு கருத்து சொல்றது. பாத்தீங்களா, இவர் யார் தெரியுமா, இவர் ஃபத்தாகை சேர்ந்தவர், பாலஸ்தீனத்திற்கான இலங்கை தூதுவர், இவங்க ஜெருசலத்துக்குரியவங்க, இவங்கள்ட்ட காசை கொடுத்தா போகுமா, அவங்கள்ட்ட கொடுத்தா நிச்சயமா போகாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இது அவங்கள்ட்ட கொடுக்கப்படல. இதை கொடுக்கிற நேரத்தில் அவரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். தவிர யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு முறையும் கொடுக்கப்பட்ட அந்த செக்லேயே நீங்க பார்க்க முடியும் தெளிவாக. த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ் இன் த நார்த் ஈஸ்ட் என்று சொல்லி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்க UNRWA என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான நிதி அமைப்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாகவும் அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க, இப்பையும் அவங்கள்ட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா, அங்கே 2 தரப்புக்கு மட்டும்தான் உணவுகளை மற்ற மருந்துகளை எல்லாம் கொடுக்க முடியும். உணவு கொடுக்கிற வேலையை UNRWA செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மருந்துகள் கொடுக்கிற வேலையை பாலஸ்தீனத்தினுடைய செம்பிறை சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. கத்தார் ரிலீஃபும் அதற்கான பண உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த மக்களுக்கான உதவிகள் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்குது, யார் செய்கிறாங்கிறது கூட தெரியாம இங்கே இருந்துக்கிட்டு சில பேர் கருத்து சொல்லி, ஏன்னா இப்போ எலெக்ஷன் காலம் வேறையா, எலெக்ஷன்ல யாரும் எதிராகிறீங்க ஆதரவாகிறீங்க, அது 2வது விஷயம். ஆனால் இது காசாவினுடைய விஷயம், அப்பாவிகளுக்கான போய் சேருகிற விஷயம். 40,000 பேர் அங்கே செத்து போய் கிடக்கிறான். பணத்துக்கு மேலே அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குதா? இந்த மாதிரி நேரத்தில் சில பேர் இப்படி பேசுறாங்கன்னா இவங்க யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டாமா? திட்ட தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இது UNRWA கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கும்போது இது போய் சேருமா? யூஎனுக்கு கொடுத்தா போய் சேரும். அங்கே UN தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்.
ஒரு கொஞ்சமாவது உள்ள உணவுகளை கொண்டு போக முடியும்னா யாருக்கு கொண்டு போக முடியும்னா UNRWAக்கு மட்டும் தான் கொண்டு போக முடியும். 12,000 ட்ரக்குகள் வாசல்ல நிக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை தாண்டி ஒரு நாளைக்கு 4, 5, 10, 20 இப்படியாவது சில ட்ரக்குகள் அப்பப்போ உள்ள போகுது. யார ட்ரக் உள்ள போக முடியும்னா UNRWA ட்ரக் தான் போக முடியும். நம்ம காசை வச்சு தான் அவன் கொடுக்கணுமானா அவன் நம்ம காசை வச்சு தான் கொடுக்கணும். அமெரிக்கா $1 trillion நிறுத்தி வைத்திருக்கிறது. பல நாடுகள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பணம் கொடுக்காமல் செயல்படுத்த முடியாமல் UNRWA தடுமாறி கொண்டிருக்கிறது. நம்ம மாதிரி ஏழைகள் மற்ற மக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து செய்த 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா இப்படி சேர்ந்த பணத்தை தான் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணத்தை மொத்தமாக அவர்கள் UNRWAக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பதாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல பேரும் போய் இந்த ஃபண்டுக்கு, காசா சில்ட்ரன் ஃபண்டுக்கு உதவிய காட்சிகளை தான் நீங்க பார்க்கறீங்க. இது கல்முனையை சேர்ந்த சகோதரர்கள் காசா ஃபண்டுக்காக கொண்டு போய் பணம் கொடுத்தது. அதே மாதிரி நீங்க இதை பார்க்கலாம். கிண்ணியாவில் இருந்து சேகரிக்கப்பட்ட பண உதவி கிட்டத்தட்ட 53 லட்சங்களை கொண்டு போய் ஜனாதிபதி இடத்துல கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், கல்முனை ஹுதா ஜும்மா மஸ்ஜித் சார்பாக வழங்கப்பட்ட பணத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கு மேல அவங்க கொண்டு போய் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், கண்டியில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல்கள் சம்மேளனம் சேர்ந்து கொடுத்த பணத்தினுடைய அளவை தான் கோடிக்கணக்கான காசுகளை முஸ்லீம்களும் மற்றவர்களும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம், இந்த சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்டுக்கு காத்தான்குடி பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தால வாரி கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய அளவை தான் இதுல பார்க்கறீங்க. அதே மாதிரி இது மாவனல்ல ஜாஹிரா கல்லூரி சார்பாக வழங்கப்பட்ட உதவித்தொகையுடைய காட்சியை பார்க்கறீங்க. இது முதல் கட்டமாக இலங்கை அரசாங்கம் ரமலானிலே இஃப்தார்கள் நடத்த வேண்டிய பணங்களை இஃப்தார் நடத்தாமல் சேர்த்து வைத்து அதை நாங்க காசாவுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இது UN சார்பாக கலந்து கொண்டவர். இது இலங்கைக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் இங்கே இருக்கிறார். அப்போ நீங்க பாருங்க, UNRWAக்கு தான் $1 மில்லியன் ஒன்லி எழுதியிருக்கிறாங்க. $1 மில்லியன் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருந்தது பாராட்டத்தக்கது. அதே மாதிரி நம்ம போய் 2.5 மில்லியன் 25 லட்சம் ரூபாய்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திச்சு நம்மளும் கொடுத்துட்டு வந்திருந்தோம். கிழக்கு ஆளுநர் 5 லட்சம் ரூபாய்களை அவர் ஒப்படைச்சிருந்தார். இப்படி பல பேரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, காசா சிறுவர் நிதியத்திற்காக பணம் வழங்கி இருந்த நேரத்தில் தான் பண சேகரிப்பின் கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய இந்த மீதி பணத்தையும் கிட்டத்தட்ட $5,90,000 அமெரிக்க டாலர்களை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் UNRWA இடத்தில் வழங்கி இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் சொன்னதை போன்று அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். உண்மையில் பாராட்டுக்குரியது. அரசியலை தாண்டி அவருடைய இந்த செயல்பாடு பாராட்டப்பட வேண்டியது. குறிப்பாக உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும், அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த ஜனாதிபதியும் இந்த வேலையை செய்யலை என்கிற அடிப்படையில் அவர் இதை செய்திருக்கிற அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் அவருடைய அரசியலை நாம் நேசிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அரசியலை தாண்டி பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வாதாரம் தான் நமக்கு முக்கியமானது. எனவே அவர்களுக்கான இந்த உதவி பாராட்டுக்குரியது, இந்த ஏற்பாடு பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. இந்த ஏற்பாட்டுக்காக வேண்டி இலங்கை அரசாங்கத்திற்கு நாம் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இதே போன்று நம்மால் முடிந்த மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் UNRWA இணையதளத்தில் போய் உங்களுடைய கார்டு ஊடாக மற்ற கார்டுகள் ஊடாக நீங்கள் டாலர்ல தேவையான உதவிகளை செய்ய முடியும். அது தொடர்பாக தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அப்படியும் நீங்கள் செய்கிற உதவிகளை செய்ய முடியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க நேரம் புனிதமிக்க வெள்ளிக்கிழமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துக்களை ஓதுகிற அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அத்தஹியாத்திலே நாம் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸலவாத்தை நபிகள் நாயகம் மீது ஓதுங்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க தயங்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான மாற்றமும் இல்லாத பட்சத்தில் நாம் பொத்துவிலிருந்து ஏறாவூர் தொடக்கம் நடத்த இருக்கிற மாபெரும் பேரணி ஆரம்பமாக இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த பேரணிக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாத நிலையில் அதற்குரிய அனுமதிகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதனுடைய உத்தியோகபூர்வ செய்திகளை நாம் சொல்ல இருக்கிறோம். அப்படி முழுமையான அனுமதிகள் கிடைக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ்
பொத்துவில் முதல் ஏறாவூர் வரை 6 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மாபெரும் பாலஸ்தீன மீட்பு பேரணி நடைபெற இருக்கிறது. கட்சி பேதங்களை மறந்து, இன குல மத பேதங்களை மறந்து, எந்த விதமான இயக்க பேதங்களையும் மறந்து அனைத்து சகோதரர்களும் ஆண்கள் பெண்கள் என்று அத்தனை பேரும் இந்த மாபெரும் பேரணியில் பங்கெடுங்கள். குறிப்பாக பல சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் தான், கொழும்புல ஆர்ப்பாட்டம் நடக்குது, கொழும்புல பாலஸ்தீன மக்களுக்காக ஏதாவது நடக்குது, நாங்க என்ன செய்யலாம் என்கிற கேள்விகள் எழுந்திருந்தது. நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பேரணி பொத்துவிலில் ஆரம்பித்து உங்களுடைய எல்லா ஊர்களையும் தாண்டி வர இருக்கிறது. அக்கரப்பத்து, அட்டாளச்சேனை, சம்மாந்துறை, சாய்ந்தமருது, கல்முனை என்று பல கிழக்கினுடைய பகுதிகளையும் தாண்டி காத்தான்குடி, ஏராவூர், கல்குடா என்கிற அனைத்து பகுதிகளுக்கும் வர இருக்கிறது. அப்படி வருகிற நேரத்தில் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் குழந்தைகளோடு நீங்கள் வீதி ஓரங்களில் உங்களுடைய அந்த வீதிக்குரிய கண்ணியத்தோடு நீங்கள் வந்து நின்று இதற்கான உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். கால்நடையாக உங்களுடைய ஊர்களை தாண்டி நாங்கள் செல்ல இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய செயல்பாடு அல்லாஹு தஆலா வெற்றி அடைய செய்ய வேண்டும். தயவு செய்து அரசியல் கண்ணோட்டங்களை மறந்து, அரசியல் கட்சிகளை மறந்து, அரசியல் பேதங்களை மறந்து, இன மத குல பேதங்களை மறந்து, எல்லா பேதங்களையும் மறந்து பாலஸ்தீன மக்களுக்கான மனிதநேய பயணத்தில் அத்தனை பேரும் கைகோர்க்க தயாராகுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.